கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன பண்ணணும்? அதுக்கு டோரை தாண்டி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அச்சோ, இது கூட தெரியலையா? அதுக்கிட்ட நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுக்காம இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், கண்டுபிடி பார்க்கலாம். சரி, சொல்லி தொலை. ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டானா? ஏன் தெரியலையே, நீ ஏன் சொல்லு. ஏன்னா அவங்க அப்பா வேலை செஞ்சு சாப்பிட சொன்னாராம். எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்க பூச்சி என்ன பூச்சி? பூச்சி எப்படி சிரிக்கும்? வேற என்ன, ஈதான். உலகத்திலே பணம் வாங்க முடியாத பேங்க் எது? என்ன, பவர் பேங்கா? பரவாயில்ல, உனக்கும் மூளை வேலை செய்யுது. கதவே இல்லாத ரூம் என்ன ரூம்? என்ன ரூம்? மஷ்ரூம் தாண்டி. ஒருத்தன் அடிக்கடி கிச்சனுக்கு போயிட்டு போயிட்டு வந்தானா? ஏன்? சாப்பிட தான் போவாங்க. ஏன்னா டாக்டர் சுகர் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்க சொன்னாங்க. நான் உன்கிட்ட ஒரு கடை ஜோக் சொல்லட்டுமா? நான் சொல்லணும் ஒன்று, நீ சொல்கிறியா? சரி சொல்லு. எந்த வாட்ச் கரெக்டாக டைம் காட்டும்? எல்லா வாட்சும் தான் காட்டும். எந்த வாட்சும் காட்டாது, நம்ம தான் பார்த்துக்கணும். இது போயிடாத, இன்னொன்று இருக்கு. எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு வேர்டு சொல்லு. எல்லா லெட்டருமா? என்ன தெரியலையா? போஸ்ட் ஆஃபீஸ் தான். கும்பகர்ண மாத கணக்கில் தூங்கினானா? அது என்ன காலம் சொல்லு பார்ப்போம். கொசுவே இல்லாத காலமாக தான் இருக்கும். பாரா, கண்டுபிடிச்சிட்ட. சரி, இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை கண்டுபிடி. இங்கிலீஷில் அம்மாவை மாம்னு சொன்னால் பெரியம்மாவையும் சின்னம்மாவையும் எப்படி சொல்லுவாங்க? பெரியம்மாவை மேக்ஸிமம்னு சின்னம்மாவை மினிமம்னு சொல்லுவாங்க. நானும் கைவசம் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன். சரி சொல்லு. டாக்டர் ஊசி போட வரும்போது ஒருத்தன் தடுத்தானா? ஏன்? ஏன்னா அது தடுப்பூசி. அச்சோ, கண்டுபிடிச்சிட்டியா? சரி, இப்போ சொல்லு பார்ப்போம். 2 பேர் ஹோட்டலுக்கு போகிறாங்க. 4 இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டதான் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஏன்? தெரியலையே, நிறைய யோசிச்சுட்டு வந்துருப்பியாட்டுக்கு. ஏன்னா அது 4 இட்லி.